தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா தாலியோட அருமை அதை கழுத்துல போட்டிருக்கவங்களுக்கு தான் தெரியும். மத்தவங்க அதை புரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. என்னங்க அம்மா அம்மா சாரிம்மா. நீங்க இருக்கிறது தெரியாம தாலிய பத்தி எதோ பேசிட்டேன். தப்புதான், மன்னிச்சுங்க. சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் நினைக்கல, விடு. இல்ல அத்தை, உங்க வேதனை எங்களுக்கு புரியாம இல்ல. நீங்க எவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னு உங்க முகமே சொல்லுது. இது பாருங்க, ஜானு கழுத்துல தாலி இல்லாதப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அதே கஷ்டம் தான் உங்க கழுத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. ஆனா ஜானுக்கு தாலியை மீட்டு தந்த மாதிரி உங்களுக்கு என்னால எதையும் செய்ய முடியல. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. உங்களை ஏமாத்து நமக்கு யாருன்னு சொல்லுங்க. அவனை தரதரன்னு இழுத்துட்டு வந்து உங்க கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். கௌதம், விடுங்க கௌதம். அது இப்போ நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? ரேவதி அம்மாவை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு யாருன்னு எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். ஆனா இவங்க தான் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஆள் யாருன்னு மட்டும் அம்மா சொல்லட்டும். அப்புறம் பாரு, அவன் யாரா இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இவங்களுக்கு தாலி கட்ட வைக்கிறேன். அம்மா சொல்லுங்க, அந்த அயோக்கியன் யாரு? இத்தனை நாள் அவனை பத்தி நீங்க சொல்லாம மறைச்சதெல்லாம் போதும். இப்போவாச்சும் சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. அம்மாவோட வேதனை தீர்த்து வைக்கிறது ஒரு மகனோட கடமை. உங்களை ஏமாத்துறவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அவனை நான் கொண்டு வரேன். ஐயோ, கௌதம் பேசினது ஜானகி அத்தை கேட்டுட்டாங்க போல இருக்கே. கௌதம், என்ன பேசுறீங்க? நீங்க ரேவதி அம்மாவை அம்மா மாதிரி நினைக்கலாம். அதுக்காக பெத்த அம்மாவை கேக்குற மாதிரி அவங்களை ஏமாத்தினவரை சொல்லுங்கன்னு வற்புறுத்தலாமா? ரேவதி அம்மாவை உங்களை மக மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்காக நீங்க அவங்க சொந்த புள்ளை ஆயிடுவீங்களா? இதுவே அவங்க பெத்த புள்ள கேட்டிருந்தா தனக்கு துரோகம் செஞ்சது யாருன்னு சொல்லிருப்பாங்க இல்லம்மா? இலக்கியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் அம்மா புள்ளன்னு பாசத்துல சொல்லிக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குல்ல. அதை மீறி நீங்க சொல்லுங்கன்னு கம்பல் பண்ண கூடாது கௌதம். ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அது ரேவதி அம்மா தனக்கு தாலி இல்லையன்னு ஃபீல் பண்ணதை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். சாரிமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல, என் புள்ள இருந்திருந்தா பொண்ண மாதிரி தான் அக்கறைப்பட்டு பேசியிருப்பான். பரவாயில்ல, விடு. கண்டதை யோசிக்காத. ரேவதி, என் தாலியை மீட்டு கொண்டு வந்த சந்தோஷத்துல கௌதம் மனசுல பட்டதை சொல்லிட்டான். நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. உனக்கு தாலி கொடி இல்லைன்னா என்ன, தொப்புள் கொடி இருக்குல்ல, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. இலக்கியா, அடுப்புல இட்லி வச்சிருக்கேமா, அதை அணைச்சிரு. கௌதம், நீயும் போய் கை கால் கழுவிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். சரிச்சா. ரேவதி, ஏதோ தெரியாம பேசிட்டான், நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. என்ன? வா, டிஃபன் சாப்பிடலாம். வா. குழந்தைங்க, ஆயம்மா எல்லாரும் தூங்கிட்டாங்க.
இனி போய் ரேவதியோட ஃபைலை தேட வேண்டியதான். இதுதான். இதுதான் அந்த 1995 ஃபைலு. சொல்லுப்பா, உன் போனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? சார், நீங்க கேட்ட ரேவதி ஃபைலை எடுத்துட்டேன் சார். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.